எஸ்பிஐ கிளர்க் உடைய ரிசல்ட் எப்போ வரும் சார்? நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் டேட் இது 2யும் பார்த்துரலாம். ஏன்னா, இப்போ தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 2 டூ 3 டேஸ் என்ன ஆகும்னா, நெறைய ஃபேக் ரிசல்ட் லிங்க் டெலகிராம் குரூப்ல சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பிஐ கரியர்ல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருவாங்க. எப்போ ரிசல்ட் வரும்ன்ட்டு அது உங்களுக்கு தேவையில்லாம பிபிஏவும் இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? கண்டிப்பா பிபிஏ வந்து பார்டர் அட்டெண்ட் பண்ணவங்க, ஓரளவுக்கு சுமாரா பண்ணவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ரிசல்ட் எப்பவுமே இதுக்கு முன்னாடி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்ட்டா 10 டேஸ் 10 டூ 14 டேஸு அவங்க கொஞ்சம் ஒரு கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா 14 டேஸ் அதாவது இந்த டைம் நாளையிலிருந்து அந்த மாரி. எனக்கு தெரிஞ்சு 10 டேஸ் கேப் இன் பிட்வீன் ரிசல்ட் வந்ததுக்கும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் இன் பிட்வீன்ல 10 ஃபுல் டேஸ் இல்லன்னா 10 டேஸ் வித் அந்த ரிசல்ட் டேட்டோட இருக்கும். அப்படி பார்த்தா கம்மிங் டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஓகேங்களா? அண்டு எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15 அப்படி இல்லன்னா நவம்பர் 16 இந்த 2 டேட்டுக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் மெயின்ஸ் அப்பியர் ஆகுறாங்கன்றத பொறுத்து 1 நாளா, 2 நாளா, சிங்கிள் ஷிஃப்ட்டா, மல்டிபிள் ஷிஃப்ட்டா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இப்போதைக்கு 2 டேட் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ 15ன்னு கன்சிடர் பண்ணா நீங்க டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே வரும். இந்த எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா? ரிசல்ட் நல்லா பார்த்துக்கோங்க. டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே வந்துரும். அதுவரை நீங்க ரிசல்ட் செக் பண்றதுக்கு எந்த ஒரு வெப்சைட்டும் போய் ரெஃபர் பண்ண வேண்டாம். நம்ம டெலகிராம் குரூப்லயே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாசம் படிக்கிறது சார்? அப்படிங்கிற டவுட் உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படிங்கிறது கோர். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு இது கோர். இத தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மே, ஜூன், அக்டோபர் 3 வீக் அக்டோபர் மிட் வரை படிக்கணும். டைம் இருந்தா அக்டோபர் ஃபுல்லா படிச்சிருங்க. டைம் இருந்தா அக்டோபர் ஃபுல்லா படிங்க. இல்லன்னா அக்டோபர் மிட் வரை படிச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படிங்கிறது கோர். அதிகமான கொஸ்டின் கவர் ஆகும். அக்டோபர் பாதி வரையாச்சு, அட்லீஸ்ட் பாதி வரையாச்சும் படிக்கணும். ஆனா, நீங்க 3 வீக், 4த் வீக்கும் பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது. ஒரு ஒன்லைனாச்சும் 4த் வீக், 3 வீக் பார்த்துட்டு போங்க. மினிமம் அக்டோபர் மிட் வரை படிச்சிருக்கணும். அத முன்னாடி மே, ஜூன் இல்லன்னா ஏப்ரல் நீங்க படிச்சிருந்தா ரிவைஸ் பண்ணுங்க. மே, ஜூன் ஏதாச்சும் ஒரு கேப்சூல், மந்த்லி கேப்சூல் சின்ன குட்டி கேப்சூல் இருக்கும். அடா அந்த மாரி சின்ன கேப்சூல் ஏதாச்சும் இருந்தா கூட அத கூட படிச்சுக்கோங்க. ஆம்பியஸஸ் பாப்பா இல்ல அடால. ஓகேங்களா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ன்றது நீங்க டெப்த்தா படிக்கணும். அஃபேர்ஸ் க்ளோல இருக்கக்கூடிய பேங்கிங்க கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அஃபேர்ஸ் க்ளோல இருக்கக்கூடிய பேங்கிங்க நீங்க எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிச்சுட்டு போங்க. ஒருவேளை நீங்க அஃபேர்ஸ் க்ளோட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா, நம்ம AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளோட்ல படிக்க கொஞ்சம் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வேணும். அத தாண்டி அப்படின்னா, ஸ்மார்ட் கிடாவிலயும் மந்த்லி பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் விடுவாங்க. அதையும் படிச்சுக்கோங்க. அதில ஸ்டாட்டிக் ஜிகேலாம் அதிலேயே இருக்கும். நீங்க அதில கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்குனா கூட நம்ம AK10 கோட் யூஸ் பண்ணா, உங்களுக்கு அதில எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வேணுமோ, அதில உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க. AK10 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. பிலிம்ஸ் ரிசல்ட் வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டேக்கு வர நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி வந்தா நல்லது தான். 10 டூ 14 டேஸ் எப்போ வேணாலும் விடுவாங்க. இந்த டேட்டுன்னு தான் கிடையாது. அதனால வெட்னஸ்டேக்கு அப்புறம் வேணா நீங்க யோசிங்க. அதுவரை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, டெஸ்ட் போடுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் டாபிக் நீங்க வீக்கா இருந்தா அத ரெடி பண்ணுங்க. சரிங்களா? நம்ம பாஸ் ஆவோமா, பாஸ் ஆக மாட்டோமான்னு வெப்சைட்ல பார்த்துட்டு உட்காந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தான் கண்டிப்பா நெகட்டிவா ஆகும். அந்த 3 நாள் வேஸ்ட் பண்ணது உங்களால திரும்பி அந்த 3 நாள்ல நீங்க 1 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கலாம். 2 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்றவங்க, படிக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் பேங்கிங் அவேர்னஸாச்சும் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா பண்ணுங்க. இந்த 3 நாள் இந்த மாரி ரிசல்ட் பதட்டத்துல தான் இருப்பீங்க. நெறைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் அந்த குரூப்புங்க, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாரி ஏதாச்சும் லிங்க் அனுப்புனா கூட நீங்க அத இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண வேண்டாம். ரிசல்ட் வந்துருச்சு உடனே நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு உங்களுடைய ரிசல்ட்ட பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுலயும், டெஸ்ட் போடுறதுலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.